டு லண்டன். மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. 36 ஆண்டுகளுக்கு முன்னால என் குருநாதர் உத்தரவிட்டு நீ லண்டனுக்கு போனவன். ஆனால் ஜெகஜோதியா கோடி பணங்களை சம்பாத்தியம் செய்து ஆனந்தமாக வாழ்ந்துட்டு ஒரே ஒரு நட்பு தகராறில் உள்ளத்தை வேதனைப்படுத்தி இப்போ உன்னுடைய தொழிலும் நஷ்டம், உன் பணமும் நஷ்டம், வேதனை ஆகிடுது. உண்மையிலேடா கால் வந்துட்டு வா. கூடா நட்பு கேடாய் முடியும். இப்போ உனக்கு வெற்றி மாலை கொடுக்கும்படி உத்தரவு. வெற்றி மாலை கொண்டாடா. கர்மசாமிக்கு உன் கடனை தீர்த்து தாரேன். இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் 15% பணம் வர வேண்டி இருக்கு. அந்த பணத்தையும் வர வச்சு தாரேன். கர்மசாமிக்கு பல கோடி பெற்று வருவாய். இன்னும் 2 தொழிலும் ஆரம்பிப்பாய். என்ன எடுக்காங்க? இந்தா ஜெயிச்சு வருவேன். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது. சென்று வா. அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது. ஜெயிச்சுட்டு உடனே அதெல்லாம் அடைச்சி என்னை பார்க்க ஓடி வந்துடுவாடா. போடா. இல்லை சாப்பிடாம போனால் உன்னை சும்மா விட மாட்டேன். எஸ். கர்மசாமிக்கு மதுரை பிள்ளையை பற்றி கேட்டிருந்தது யாரு? வாப்பா. என்னண்ணா பிள்ளை? என்ன பிள்ளை? யார் வாரா? நான் வரேன். கருப்புசாமி இருக்கிறாங்க. கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும் பிள்ளைக்கு? இந்த டியூன் என்னது? நெஞ்சமே உனக்குத்தான், நெஞ்சமே உனக்குத்தான். இதான் பாட்டு. கால் வந்துட்டு வா. என்ன சத்தம் போட்டுக்கிட்டு அலையுதியே நீங்கள்லாம்? சும்மா இருக்க மாட்டீங்களா? அது வராது. கழிச்சு விடுறா. உனக்கு அது தேவையில்லை. கால் வந்துட்டு வா. போ. ஏழு நிலவரு. வேற என்னப்பா வேணும் உனக்கு சந்தோஷத்துக்கு? இந்தா மெல்ல மெல்ல மனம் தேர்வாய். நினைக்கிற செல்வத்தை தந்து உன்னை சந்தோஷமாக்குறேன். போ. கர்மசாமிக்கு அப்படியா? வீடு நிலம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரும் உண்டா மதுரையில்? அஞ்சிலே ஒன்றை பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாரி. ஆஞ்சநேயர் எங்கப்பா இருக்காரு? கும்பிட போவியா? கால் வந்துட்டு. அஞ்சிலே ஒன்றால் பெற்றான் வாயு, அஞ்சிலே ஒன்றை தாவினான் எதை? நீரை, கடலை. அஞ்சிலே ஒன்றை வைத்தான் தீய. எங்கே? லங்கையில். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? இன்னொரு கால் வந்துட்டு வா. ஒரு பாட்டுக்குள்ளே அத்தனை விளக்கம் இருக்குது. என்னென்ன வேணும்? நான் வீடு நிலம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்துன்னு சொன்னேன். நிலம் ஒன்று வாங்கி கடலில் கிடக்கும் சாமி. அந்த கடனை தீர்த்து தாரேன். இப்போ குலசாமி வந்து உனக்கு என்னடா செய்யணும்? வாரிசில் யாருக்குமே வர மாட்டேங்குது. என்ன சாமி? யாருக்கா ஒரு ஆளுக்கு வரணும், யாருக்குமே வர மாட்டேங்குது. அப்படியா? கண்ண மூடு, அடித்து பார்ப்போம். டங் டங் டங். குடங்கடிச்சு பார்த்தீங்களா? குடங்கடிச்சு இறக்கி பார்த்தீங்களா? பார்க்கல. கருப்பசாமி, அந்த சாமி வருமா? உன் சாமி பேரை 3 தரம் சொல்லு. இன்னொரு தரம், இன்னொரு தரம். கால் வந்துட்டு வா. அங்கே வச்சு இங்கே எடுத்தால் சரியாயிருமா? வா. நேரம் இங்கிருந்து சாப்பாடை முடித்து ஊருக்கு போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் இந்த கனியை மதுரைவரம் சன்னிதானத்தில் கொடுத்துரு. அங்கேருந்து விபூதி எடுத்து வீட்டுக்கு போ. இந்த கனியோடு சேர்த்து அந்த விபூதியை வச்சுக்கா. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி அந்த விபூதியை கொண்டு என்கிட்ட வா. உன் சாமியை இறக்கி தாரேன்.
தடையை நீக்கித்தாரேன். ஓடு. கர்மசாமிக்கு கனியை மாத்திரம் மாற்றி போகிறோம். அடுத்து வருது வருவான். நீங்கள் அப்படியா? அப்படியா? 1 2 3 4 5 6 7. சாமி, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை சாமி. நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யாருப்பா அது? என்ன பிள்ளை? கல்யாணம் முடிச்சாச்சா? கால் வந்துட்டு வாங்க. மனிதனா இன்னொருத்தர் கால் வந்துட்டு வரலாம். வண்டி தாங்களா? இல்லை தூங்க. ஐயோப்பா எரிஞ்சு. பிறந்த இடம் தேடி வளர்ந்த இளம் தென்றலே பெருமையுடன் வருக. சம்பந்தம் கலந்த சில இடங்களுடைய மன வருத்தங்கள் நம் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. அதில் மாந்திரிகத்தால் சில செயல்கள் நடந்திருக்கலாமா என்ற அபிப்பிராய பேதமும் நம் உள்ளத்திலே ஓடுகிறது. கால் வந்துட்டோம். மாந்திரிகம் நடக்கவில்லை, மனநிலைகள் சரியில்லை. அந்த மனதை சரியாக்கி எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? ஒருத்தன் சொன்னபடி கேட்டு வாழ வச்சு தரேன். இன்னொருத்தனுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆனால் ஒன்று, சம்பந்தங்கிறத வீட்டில் ஒரு கிழடு ஒன்று சாய். அவங்களுடைய விதி அமைப்பு அப்படி. யாராலையும் இல்லை. யூடியூப்பில் கட் பண்ணிடு. ஓடு. கர்மசாமிக்கு மதுரை